வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் மினி வேன் விழுந்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். சுற்றுச்சுவர் இல்லாத தரைமட்ட கிணற்றை கட்டியது யார்? 5 பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விளை தூய பரிசுத்த ஆலய விழா நடந்து வருகிறது. இதில் பங்கேற்க கோவையிலிருந்து சாத்தான்குளத்திற்கு ஒரு மினி வேனில் 8 பேர் வந்துள்ளனர். சனிக்கிழமையன்று மாலை 4 மணியளவில் அவர்கள் சாத்தான்குளம் அருகே உள்ள சிந்தாமணிக்கும் மீரான் குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்துவிட்டது. அந்த காரில் இருந்த 3 பேர் தப்பித்து வெளியே வந்த நிலையில் மீதமிருந்த 5 பேரும் காருடன் கிணற்றுக்குள் மூழ்கிவிட்டனர். தப்பித்து வெளியே வந்தவர்கள் அந்த வழியாக சென்ற வாகனத்தில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி நடந்த சம்பவத்தை கூறியுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக அருகே உள்ள கிராம மக்களிடம் தகவல் தெரிவித்து அனைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். தடுப்புச் சுவர் இல்லாத இந்த கிணறு சுமார் 50 அடி ஆழம் கொண்டதாகும். எனவே கிராம மக்கள் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே கிராம மக்கள் அருகே உள்ள சாத்தான்குளம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் காருடன் கிணற்றுக்குள் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அது முடியாமல் போகவே அருகே இருந்த பொக்லைன் வாகனம் மூலம் அவர்களை மீட்பதற்கான பணிகள் நடந்தது. 5 மணி நேரத்திற்கும் மேலாக கிணற்றுக்குள் மூழ்கியவர்களை மீட்க முடியாமல் தீயணைப்புத் துறையினரும் பொதுமக்களும் திணறினர். அதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் சிலிண்டர் மூலம் கிணற்றுக்குள் இறங்கும் தீயணைப்பு வீரர்கள் 2 வரவழைக்கப்பட்டனர். அதே நேரத்தில் ராட்சத கிரேனும் அங்கு வரவழைக்கப்பட்டது. தொடர்ந்து ராட்சத கிரேன் உதவியுடன் 2 தீயணைப்பு வீரர்களும் கிணற்றுக்குள் இறங்கினர். கிணற்றுக்குள் இறங்கி வெளியே வந்த 2 கிணற்றுக்குள் கார் பாதி நிலை சகதியில் மூழ்கியிருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து கிரேன் உதவியுடன் கிணற்றுக்குள் விழுந்த வேன் மீட்கப்பட்டது. ஆனால் வேனுக்குள் 4 பெரியவர்கள் உடல் மட்டுமே இருந்தது. குழந்தைகள் உடல் கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டது. சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர் குழந்தைகளின் உடலையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டிருக்கின்றனர். காரில் பயணம் செய்து உயிரிழந்தவர்கள் அனைவரும் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் கிணற்றுக்குள் வேன் விழுந்தும் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த 5 பேரின் உடல்களும் உடற்கூறாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் விபத்தின் போது கிணற்றில் மூழ்கிய 45 சவரன் தங்க நகைகள் பையுடன் பத்திரமாக மீட்கப்பட்டது. நகைகளின் மதிப்பு குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள் அதை உரியவர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கிணறு வெட்டும் நபர்கள் சில 1000 ரூபாய் செலவு செய்து கைப்பிடி சுவர் கட்டியிருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும். கைப்பிடி சுவர் இல்லாமல் கிணறு வெட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவிழாவிற்காக ஊருக்கு வந்தவர்களின் வேன் கிணற்றுக்குள் விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.